அன்பு நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 39 பார்க்கும்போது வாடி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் நிமித்தம், உங்கள் பிதாக்கள் நிமித்தம் நீங்கள் பண்ண பாவங்கள் உங்களாலும் சரி, உங்கள் பிதாக்களாலும் சரி, ப்ரெசண்ட்டாக இருக்கிறவங்க வாடி போவார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, வாடி போவார்கள்னா, ஒரு பூ எடுத்துக்கொள்ளுங்கள், அது சரியான பராமரிப்புனா அது வாடி போயிடும், அதோட பியூட்டியே போயிடும். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார், இந்நாள் வரைக்கும் உங்களை நான் பராமரித்து வந்தேன், உங்களை பார்க்கும் போது ரொம்ப பியூட்டி ஹேண்ட்ஸமாக இருந்தீங்க, இப்போ என்ன ஆடுவீங்கன்னா வாடி போயிடுவீங்கள். அது ஒரு பஞ்சத்தில் அடிபட்டது போல தான். இதுதான் இஸ்ரவேல் ஜனங்க சொல்கிறாங்க, என்னோட கட்டளைகளுக்குலாம் மீறி நடந்தீங்கன்னா, கீழ்ப்படியணும்னா, என்னோட வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவோட கனெக்ஷன் இருந்தால் தான் நம்மளை பார்ப்பதற்கே ஒரு அழகாக இருக்கும் அப்படி சொல்லலாம். இல்லை அப்படின்னா வாடி போன முகம் என்று சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அப்படி தான் இருக்கும், காஞ்சி கருவாடுன்னு சொல்லுவாங்க. நம்முடைய வாழ்க்கை இயேசு இல்லாத வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். இந்த உணர்ந்தோட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை God bless you.